ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த லேர்னிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரோ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, க்ரோ ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்ஸை பை பண்ணுறது, செல் பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயில் வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் மேலே டாப் கார்னரில் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 2 இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிஃப்டி 50 இப்போ இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,783 இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இன்றைக்கி நான் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 0.7% வந்து 70% வந்து மேலே போயிருக்கு, அதாவது 165 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பாருங்கள், 23,783. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 165 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 0.70%. இதில் நிஃப்டி 50யோட டாப் 50 கம்பெனிஸை நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, ஸோ இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் வந்து இதில் லிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லா கம்பெனிஸும் இதில் பார்த்துக்கலாம். கம்பெனிஸோட மார்க்கெட் ப்ரைஸையும் பார்க்கலாம். ரிலையன்ஸோட ஷேர் வந்து இப்போ 1,222 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 4,158 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், 50 கம்பெனிஸை இதில் நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 17 ரூபா வந்து பர்சன்டேஜில் 1.41% வந்து மேலே போய், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒன் டேயில் எவ்வளோ அப்பில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இப்போ 51,317 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் 558 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு. 1% மேலே இன்றைக்கி அப்பில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து இந்தியாவோட பெரிய பேங்கிங் செக்டரில் உள்ள 12 பேங்க்ஸோட ஸ்டாக் இதில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் 12 பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், இண்டஸ்லண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த 12 பேங்க் தான் பேங்க் நிஃப்டியை மூவ் பண்ணுறது. ஸோ இதில் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டி 50யில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும், எஃப்என்ஓலையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்டாக்ஸில் எப்படி பை பண்ணுறதுங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். இதில் இந்த எக்ஸ்ப்ளோர் செக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ரீசெண்டாக க்ரோ ஆப்பில் மோஸ்ட்டாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இதில் நீங்கள் பார்க்கலாம். ரீசெண்டாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க அதை இந்த இதில் பார்க்கலாம். அப்புறம் எஃப்என்ஓ கிளிக் பண்ணிட்டோன்னா எஃப்என்ஓவில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்புறம் ஈவெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ் வந்து என்னன்னா கம்பெனிஸ் வந்து ரீசெண்டாக என்னென்ன மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு, இல்லை டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி நியூஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கம்பெனியோட மீட்டிங்ஸ் எப்போ நடக்குது அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். டிவிடெண்ட்ஸ் எப்பப்போ ஷேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ செக்ஷனில் புதுசாக எந்தெந்த கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆக போதோ அதை நீங்கள் பார்த்து அதை அப்ளை பண்ணி அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல் ஸ்டாக்ஸ். இதில் மொத்தமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கோ எல்லா கம்பெனிஸும் இதில் நீங்கள் பார்க்கலாம். டோட்டலாக என்எஸ்சி, பிஎஸ்சியில் எவ்வளோ கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கோ எல்லா கம்பெனியோட நேமும் இதில் இருக்கும். அது என்ன ப்ரைஸில் பை பண்ணலாங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்.
ஸோ எல்லா கம்பெனிஸோட ப்ரைஸும் இதில் இருக்குது. இதில் நீங்கள் பெஸ்ட்டு கம்பெனியை சூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். இதில் டாப் கெய்னர்ஸ்னு சொல்லி இங்கே இருக்குதா, இவங்க இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக மேலே போயிருக்குது, க்ரோத் ஆகிருக்குங்கிறத இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் இருக்கிறது ஜிந்தல் ஸ்டீல். இன்றைக்கி மட்டும் எவ்வளோ மேலே போயிருக்குன்னா 32 ரூபா மேலே போயிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 3.61% வந்து மேலே போயிருக்கு. இதிலே லார்ஜு, மிட்டு, ஸ்மாலு சொல்லி 3 இருக்கும். லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு. அதாவது ஸ்மால் கேப்னா என்னென்னா சின்ன கம்பெனி, அதாவது இதோட மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் மிட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா மிட் கேப் கம்பெனிஸ், அதோட கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ். லார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ், அதோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஓவர் வியூ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஜிந்தல் ஸ்டீலோட ஓவர் வியூ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்க்கலாம் டுடேஸ் லோ, டுடேஸ் ஹை. இன்னைக்கு இது எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கு, அது எவ்வளோ கீழே போயிருக்கு, அப்புறம் இன்னைக்கு அந்த எவ்வளோ ஹை ப்ரைஸு டச் பண்ணியிருக்குங்கிறத இதில் பார்க்கலாம். அப்புறம் 1 இயரில் இது எவ்வளோ லோ போயிருக்கு, எவ்வளோ ஹை போயிருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த இதில் பார்த்துக்கலாம். இங்கே கெய்னர்ஸை நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி டாப் லூசர்ஸையும் இதில் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அதிகமாக ப்ரைஸ் கம்மியாக போயிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம சொமாட்டோவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மட்டுமே இந்த ஷேரோட பங்கில் 8 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 2.89% வந்து கம்மியாக இருக்குது. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 1 டே, 1 வீக்கு, 1 மந்த்து, 1 இயர், 5 இயர்ஸ்ன்னு சொல்லி இந்த கிராஃபில் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 வீக்கில் எடுத்து பார்த்தோம்னா இது எவ்வளோ டவுனில் போயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 மந்தில் இது மார்க்கெட் மேலே போயிருக்கா, ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கா, கீழே போயிருக்காங்கிற விஷயத்தையும் இதில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காண்டி எடுத்து காட்டுறேன். நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸ் இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா 1222 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் 17 ரூபா மேலே போயிருக்கு. 1% மேலேயும் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே இறங்கிட்டே வந்திருக்கு. ஸோ 1 மந்தில் எவ்வளோ கீழே ப்ரைஸ் இறங்கி பாருங்கள். இந்த அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்குறதா இல்லை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதாங்கிற விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலும் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனிஸ் இதில் வந்துடும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பஜாஜ் எடுத்துக்கிறோம். பஜாஜோட ப்ரைஸ் வந்து இப்போ 11,115 ரூபாயில் போயிட்டுருக்கு. இது வந்து ஃபினான்சியல் செக்டர் கீழே வரக்கூடியது. இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபினான்சியல் சர்வீஸ்ன்னு சொல்லி. ஒவ்வொரு ஸ்டாக்குமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத இந்த கார்னரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பஜாஜ் வந்து ஃபினான்ஸ் சர்வீசஸ் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான். ஸோ இன்றைக்கி மட்டும் பஜாஜ் ஃபினான்ஸ் எவ்வளோ மேலே போயிருக்குன்னா 368 ரூபா மேலே போயிருக்கு. அதாவது 3%, 3.43% மேலே போயிருக்கு. 1 வீக்கில் இதோட க்ரோத்தை பாருங்கள். லாஸ்ட் 1 மந்தில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குங்கிற விஷயத்தையும் இதில் பார்க்கலாம். 1 இயரில் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 40% மேலே இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 3,223 ரூபா கிடச்சிருக்கு. நீங்கள் பஜாஜில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் நீங்கள் பஜாஜோட ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3,200 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு
அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல் டைம் 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 238% உங்களுக்கு க்ரோத்தை கொடுத்துருக்கு. ஆல் டைமை பாருங்கள், ஆல் டைமில் கிட்டத்தட்ட 2097% உங்களுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வெறும் 920 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. அதாவது 2004 நீங்கள் பஜாஜை 2004 நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, 863 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,115. கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு மேலே உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஒரு ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு 10,000 ருபீஸ் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் லாங் டைமில் நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நல்ல ஸ்டாக்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னொரு ஸ்டாக்கை காட்டுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எம்ஆர்எஃப். எம்ஆர்எஃபோட ஷேர் ப்ரைஸை பாருங்கள், 1,30,345 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் 2,288 ரூபா மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 1.79% மேலே போயிருக்கு. லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ மேலே போயிருக்கு, எவ்வளோ கீழே போயிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். 5 இயர்ஸில் இதோட க்ரோத்தை பாருங்கள், ஆல் டைம் க்ரோத் இங்கே பாருங்கள். 2005 நீங்கள் எம்ஆர்எஃப் மேலே ஒரு 2,500 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் நல்ல ஸ்டாக்ஸை நீங்கள் எப்போயுமே லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. நீங்களே பார்க்கலாம், 2,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய்க்கு மேலே கண்டினியூவாக க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சு குட் ரிட்டர்ன்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் எந்தெந்த கம்பெனிஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணுறங்கிறத காட்டுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு அமௌண்ட் இருக்கணும். அதுக்கு நம்ம க்ரோ அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போ அமௌண்ட் எதுவும் இல்லை. ஸோ நான் இப்போ இதில் ஒரு 1000 ருபீஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். இதில் இந்த ஆட் மணிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் ஆட் மணியை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு 1000 ருபீஸ் இதில் ஆட் பண்ணி காட்டுறேன். இதில் குறைஞ்சது 100 ரூபாய்க்கு மேலே தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நான் இப்போ 1000 ருபீஸ் ஆட் பண்ணுறேன். இதில் நான் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் 1000 ருபீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தெரியும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ பை பண்ணுறது வந்து ஸ்விக்கியோட ஒரு ஸ்டாக்கை நான் பை பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்விக்கியை கிளிக் பண்ணிட்டேன். நான் ஸ்விக்கின்னு இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ ஸ்விக்கியோட ஒரு ஸ்டாக்கை நம்ம இப்போ பை பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா 583 ரூபாவில் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பைங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பைங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோனையும் இதில் டெலிவரி இன்ட்ராடேன்னு சொல்லி 2 இருக்கும். இதில் டெலிவரி அப்படின்னா நீங்கள் இந்த ஷேரை வாங்கி நான் 1 மாதத்துக்கோ இல்லை 1 இயருக்கோ இல்லை லாங் டேர்முக்கோ நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இன்ட்ராடேல நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷேரை நீங்கள் வந்து பை பண்ண அன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 9:15க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதுதான் இன்ட்ராடே. நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரியிலே வாங்கணும். ஸோ நான் இதோட ஒரு ஷேரை வாங்க போகிறேன். ஸோ ஸ்விக்கியோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 595 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து லிமிட் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லி 2 இருக்குது.
இப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ரூபாய்க்கு இருக்கோ நமக்கு கிடச்சிரும், 583 ரூபாய்க்கு கிடச்சிரும். ஸோ நான் வந்து லிமிட் ப்ரைஸில் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா நான் வந்து 585 ரூபாய்க்கு பை பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் 585 ரூபா 35 பைசாக்கு நான் பை பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 585 ரூபாய்க்கு எப்போ மேலே போகுதோ அப்போ எனக்கு இந்த ஷேர் வந்து கிடச்சிரும். ஸோ என்னோடய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போ 1000 ருபீஸ் இருக்குது. நான் ஒரு ஷேர் கேட்டிருக்கேன். ஸோ ஒரு ஷேர் வாங்குறதுக்கு 587 ரூபா அமௌண்ட்டு என்கிட்ட கேட்குது. ஸோ இதில் நான் இப்போ பை கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ஆர்டர்ஸில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 585 ரூபாய்க்கு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 585 ரூபாய்க்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்விக்கியோட ஒரு ஸ்டாக் நம்மளால் வாங்கி வச்சுக்க முடியும். இதில் ஹோல்டிங்ஸில் நீங்கள் பார்க்கலாம், என்ன ஷேரு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ இதை விற்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ஷேரை விற்க போகிறேன் அப்படின்னா இதில் செல்லுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஷேரை விற்க முடியும். ஸோ நான் சுஸ்லான் எனர்ஜியோட 2 ஷேர்ஸை நான் செல் பண்ண போகிறேன். 2 ஷேர்ஸ் என்கிட்ட இருக்குது. சப்போஸ் இதில் நான் ஒரு ஷேரை நான் விற்க விரும்புகிறேன் அப்படின்னா இதில் செல்லில் 1ன்னு போட்டுக்கோங்க. என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் விற்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிமிட் ப்ரைஸில் இப்போ வந்து 63.86 பைசாக்கு இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து 62 ரூபாய்க்கு இதை செல் பண்ண போகிறேன். நான் சப்போஸ் 64 ரூபாய்க்கு இதை செல் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குவான்டிட்டியை நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் ப்ரைஸ் நம்ம செட் பண்ணியாச்சு. இதில் செல் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதை செல் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி கேட்கும். நம்ம ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செல் பண்ண நினச்சா இது நம்ம செல் ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு செல் ஆகிடும். ஸோ இதில் பார்த்துக்கலாம் நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ நான் 1000 ருபீஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அதில் 600 ருபீஸில் நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டேன். பேலன்ஸ் அமௌண்ட் இதில் ஷோ பண்ணோம். இதில் ஆர்டர்ஸில் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம என்னென்ன ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். எந்தெந்த பேங்க்கை இதில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரிப்போர்ட் செக்ஷனில் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கோம், நம்மளோட சார்ஜஸ் எவ்வளோ எல்லாத்தையும் நம்ம இந்த ரிப்போர்ட்ஸில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ சார்ஜஸ் க்ரோ ஆப்பில் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ க்ரோ ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த அமௌண்ட்டும் வாங்குறது கிடையாது. 0 ருபீஸ்லேயே நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. ஈக்விட்டியில் நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணுறதுக்கு 20 ருபீஸும் செல் பண்ணுறதுக்கு 20 ருபீஸும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை பை பண்ணுறதுக்கு 20 ருபீஸும் அந்த கான்ட்ராக்டை செல் பண்ணுறதுக்கும் 20 ருபீஸ், டோட்டல் 40 ரூபா வந்து உங்கள்கிட்ட எடுக்கிறாங்க. கான்ட்ராக்டை பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 20 ரூபாயும், அதை செல் பண்ணுறதுக்கு ஒரு 20 ரூபாயும், டோட்டல் உங்கள்கிட்ட 40 ரூபா கட் பண்ணுறாங்க. ஸோ இது கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷேரை எப்படி வாங்குறதுங்கிறத உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டடாக வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஜெய்ஹிந்த்.